இந்த நாய்களே வீட்டுல என்ன வெட்டி முடிச்சுட்டு வராங்க. சார் வரலாமா சார்? வாங்கடா, இதான் பள்ளி கொடுத்துக்கு வர நேரமாடா. சாரி சார், வண்டி வேகமா வந்துருச்சு இன்னைக்கு. நல்லா கிழுக்குன்னு வந்துருவேன் நீங்க இல்லாட்டினா. ஆமா, நேற்று எதுக்கு 2 லீவ் விட்டுருந்தீங்க சார்? நீங்க எல்லாம் எந்த ஃபெஸ்டிவல்னாலும் லீவே விட மாட்டீங்க, அதை வச்சுதான் நானே லீவ் எடுத்துக்கிட்டேன் சார். என்னடா ஃபெஸ்டிவல்? என்னடா ஃபெஸ்டிவல் வச்சு தெரியாதா சார் உங்களுக்கு? நேற்று அமேசான்ல கிரேட் இந்த ஃபெஸ்டிவல் சார், அதான் நானே லீவ் எடுத்துக்கிட்டேன். அவனை கேளுங்க ஏன் லீவுன்னு. அவனை தானே லீவு. ஆமா, நீ ஏன்டா லீவு? சார் தீபாவளி லீவ் விட்டீங்களா சார்? ஆமாடா லீவ் விட்டு போன மாசம் தானே 3 நாளைக்கு 4 நாள் விடுறீங்க சார்? உங்களுக்கு. ஆமாடா, உங்களுக்கு அடுத்த மாசம் தான் வருது லீவு. பொங்கல் சார், அதான் சார் லீவ் நானே எடுத்துக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் கொடுத்தா சார், நல்லா இருந்துச்சு சார். 2 பேருக்கு அவ்வளவு ஏத்தமா போச்சு. இன்னைக்கு பூரா நின்று பாடத்தை நின்றுகிட்டே கவனிக்கிறீங்க. உங்க சௌரியத்துக்கு நீங்க லீவ் ஓட்டு வருவீங்க, உங்களை வந்தோன்னு உட்கார வச்சு நான் பாடம் நடத்தணுமா? இன்னைக்கு பூரா நிக்கிறீங்க, அதான் உங்களுக்கு பண்ணி. கால் வலிக்கு சார். அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது, வாய் வலிக்குதா உனக்கு? சார் சார் என்ன சார், ஸ்வீட் எடுத்துக்கங்க சார். எப்படா ஸ்வீட் கொடுத்து ஐஸ் வைக்க பாக்குறியா? எங்க அப்பா நாக்கடை ஓபன் பண்ணி இருக்காரு சார். இதெல்லாம் வந்துருங்க. சொல்லுங்கடா லூசு பையலுங்களா. இப்பதானே புரியுது. இப்படி எனக்கு சூப்பரா சூப்பரா. சரிடா, அப்பா எங்கடா? அப்பா எங்க இருக்காரு? அப்பா கூட்டாருல இன்னைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க சார். அப்பா வீட்டுல போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க. நான் கடை ஓப்பன் பண்ணது கேட்டா போலீஸ் புடிச்சாங்க. நைட்டு 1:30 மணிக்கு இன்னொருத்தன் கடை ஓபன் பண்ணாரு, அதுவாசி எடுத்து போனீங்களா? அப்பா ஓபன் பண்ணாரு சார். அப்பா நைட்டு இன்னொருத்தன் கடை ஒடிச்சு 1:30 திருட போயிருக்காரு. திருட போலாம் சார். ஓப்பனிங் அதான் ஓப்பனிங் சார். அதுக்கு போய் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க சார். சரி 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 சரி. நம்ம வாக்கியம்னா பைத்தியம் மாடாவே. என்னடா அப்படி சொல்ற? காலையில வந்து அந்த போர்ல திருக்குறள் எழுதிட்டு நம்மள எழுப்பி திருக்குறள் யாரும் எழுதுன்னு கேட்கிறாங்கடா. பைத்தியம் ஆயிட்டான் போல, என்னன்னு சொல்லலாம். ஒருவேளை நீ அன்னைக்கு முட்டை வந்து தூச்சுலோ அவளு வந்து அப்படி அதெல்லாம் நீ காசு வெட்டி கொடுத்துட்டு அதனால நீ என்ன முட்டை வச்சு போட்டு இதானா சின்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு இருக்கோம் சார். இல்லடா, இப்ப ஏதோ முட்டை மந்திரிச்சு வச்சு காசு வெட்டி போட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், இவ்வளவுதான் ஒண்ணு சொன்னீங்க 2 பேரும். மரியாதையா போகும். அன்னைக்கு நீங்க அடிச்சீங்களா சார்? ஆமா, அதுக்கு இது கூட்டு போய் கோயில போய் உங்களுக்கு முட்டை வந்து வச்சுட்டா சார், உங்களுக்கு கைகால் வளர்ந்து சொல்லி முட்டை வந்து வச்சு காசு வெட்டி போட்டான் சார். காசு எல்லாம் நான் வெட்டி போடலாம் சார். சின்ன பிள்ளைய அதே மாதிரி உங்களை மாதிரி என் வீட்லயும் பிள்ளைய இருக்குதுங்க. நான் பிள்ளை குட்டிக்காரன். இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சார் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ண மாட்டேன். நீங்க தான் அடிக்கிறீங்களா? நீ அடிக்கல, இன்னும் உங்க 2 பேருமே நான் கையே வைக்க மாட்டேன் பாரு. நீ நான் கைய வச்சா என்ன டால்லாம் சொல்லக்கூடாது. என்ன சார் அப்படின்னு மட்டும் நீங்க கேளுங்க. இன்னைக்கு நீங்க சைக்கிள்ல போகும்போது கல்லெடுத்து உங்க மண்டே உடைக்கும் பிளான் பண்ணிக்கிறா சார். இப்ப நான் உங்ககிட்ட பேசினா அப்புறமா ஒருத்தன் போய் முட்டை முந்திரிச்சு வைப்பேன், ஒருத்தன் காசு தட்டி போடுவேன், ஒருத்தன் ஜெய்வனை வைப்பேன். இனிமேல உங்க முன்னால ஷூ போட்டு அடக்கணும்டா. இல்ல காலேஜ் போய் கேரளா செய்வன் வச்சுட்டு வந்துருவீங்கல்ல. வேணா இதோட நிப்பாட்டிக்கிங்க சரியா? அப்புறம் உங்க அடிக்க மாட்டேன்டா சரியா? கிளம்புடா. போயிட்டான்டா போயிட்டான்டா பயந்துட்டான்டா. இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண முடியல. அள்ளு விட்டுருச்சு அவனுக்கு. ஆமா, நீ படிச்சு கிழிச்சதுக்கு உனக்கு ஒரு பரிச்சை பேப்பர் இருக்கு. முதல்ல நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் தனியா அவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட். ஆளுக்கு ஒண்ணு என்ன 80% மேல எடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா படிக்காம சுத்தின நாய்க இந்த ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க உங்களை குடிச்சு முடிச்சிருவோம் சரியா? நீங்க என்று பாஸ் ஆயிருவீங்களா? பக்கம் பக்கமா 410 நம்பர் யாரா? 410 உண்மையா தாண்டாப்பா. பேப்பர் எடுத்து எப்ப திருத்த ஆரம்பிச்சோம் அப்புறம் பாக்கணும்னு எனக்கு ஆசை. ஆமா ஆமா. என்ன எக்ஸாமு?
நான் கணக்கு படிச்சேன் சார் மேக்ஸ் எக்ஸாம் உங்களுக்கே ஞாபகம் இல்லையா சார் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது மறந்து ஓத்துறா கணக்கு எக்ஸாம் கணக்கு எக்ஸாம்ல அது என்ன படிக்கட்டா வரைஞ்சு வச்சிருக்க இதெல்லாம் டிராயிங் எக்ஸாமா எதுக்கு படிக்கட்டு போட்டு கோலம் போட்டு வரைஞ்சு வச்சிருக்க இதுக்கு இத்தனை படிக்கட்டு வரிசையா நீங்க தானே சார் சொன்னீங்க மேக்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு மார்க் தெரியும் அதுவா தான் நான் ஒரு ஸ்டெப்பா போட்டு வச்சிருக்கேன் டேய் அது நான் சம்ல வர ஸ்டெப்ஸுக்கு ஒரு ஸ்டெப்ஸுக்கு ஒரு மார்க்னு சொல்லியிருந்தேன்டா அது நான் எங்க வீட்ல எல்லாம் படிக்கட்டு ஸ்டெப் நினைச்சேன் மாடிப்படி ஸ்டெப்னு உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கிற போதும் உனக்கு மார்க் ஒரு 11க்கு முட்டை 410 ஏய் என்ன 410 திரும்ப ஏண்டா ஏடா 2 தடவை படிச்சிருந்தீங்க 2 பக்கம் ஒரே நம்பர் எழுதி வச்சிருக்கு நாய் கூறட்ட வாத்தியாரு இது அவன் பேப்பரியா என்ன பார்த்து அப்படியே எழுதி வச்சிருக்காயா பேரை கூட மாத்தாம தம்பி உன் படிச்ச எக்ஸாம் நம்பர்னாப்பா சார் ஆயிடுவேன் நீ நீங்க ஃபெயில் ஆயிடுவேன் உங்க என்னைய பார்த்து எழுதி சார் சொன்னேன் சார் அதுக்காக அவன் நம்பர் அவன் பேரு அவன் போட்டு வச்சிருக்க படிக்கட்டு போற நீங்க இருந்து சொன்னேன் நான் வரிசை எழுதுவேன் நீங்க வரிசை எழுதுன்னு சொன்னேன் சார் அதுக்கு நானும் வரிசை எழுதுனேன் சார் நீ அதுக்காக மொத்த பேப்பர் எழுதி வச்சா எப்படினா அவன் பேப்பர் எழுதி வச்சிருக்கா பாரு நீ ஒரு நல்லவள உனக்கு உனக்கு எடுக்கிறதே நீதான் பேசாம இந்த பேப்பரை புடிச்சுக்க என்ன இனிமேல் உன் நம்பர் என்னவோ அவன் 10 நீ 411 சரி உன் நம்பர் என்ன 411 இதுல என்ன போட்டிருக்க 410 கணக்கு வாத்தியார்ட்ட அதுலயே தப்பா சொல்ற நல்லா தலையில இருக்கு தலையில இருந்து 402 எப்படின்னு பாருங்க இவனை